கேரளாவில் ஆத்திரமடைந்த யானை ஒன்று பர்னிச்சர் கடைக்குள் புகுந்து பொருட்களை சேதம் செய்ததோடு கார்களின் கண்ணாடியையும் நொறுக்கியிருக்கிறது. இது பற்றிய தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சந்தோஷ். என்ன நடந்தது சந்தோஷ்? சுமார் ஒரு மணி நேரம் அந்த யானை சாலையில் அங்கும் இங்கும் மிரண்டு ஓடி இருக்கிறது. பொதுமக்களுக்கு எந்த ஒரு ஆபத்தையும் அந்த யானை விளைவிக்கவில்லை. ஆனால் அந்த பகுதியில பாத்தீங்கன்னா இருந்த சில கடைகளுக்குள்ள அந்த யானை புகுந்து இருக்கிறது. இதுல குறிப்பாக ஒரு பர்னிச்சர் மர சாமான்கள் செய்யக்கூடிய ஒரு பர்னிச்சர் கடைக்குள்ள புகுந்த அந்த யானை அங்கிருந்த பொருட்களை நாசப்படுத்தி இருக்கிறது. அதே போல அங்கிருந்து வெளியேற்றி அந்த யானை சாலையில் நின்று, அதாவது வீடுகளுக்கு முன்பாக நிறுத்தப்பட்டிருந்த 2 கார்களினுடைய கண்ணாடிகளையும் உடைத்திருக்கிறது. ஒரு மிகுந்த ஒரு பொருட்சேதத்தை அந்த யானை மிரண்டு ஓடியதுல ஏற்பட்டிருக்கிறது. கோபாலன் குட்டி என்ற யானை தான் பாகன்கள் ஆற்றில் குளிக்க வைத்துக் கொண்டிருந்த பொழுது மிரண்டு ஓடி இருக்கிறது. இந்த யானை பாத்தீங்கன்னா அந்த பகுதியில ஒரு மணி நேரம் ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருந்திருக்கிறது. அதே சற்று நேரத்தில், அதாவது இந்த பாகன்கள் மிகுந்த சிரமத்திற்கு இடையே அந்த யானையை மீண்டும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த யானை மிரண்டு ஓடிய போது அந்த பகுதியில் எடுக்கப்பட்டிருந்த அந்த வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி வீடியோவில் பதிவான காட்சிகள் தற்போது இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.